ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய வயதினை தொட்டு இந்த தாயானவளை வணங்கி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்த வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, இனி அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும். அதே போல இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் இது அற்புதமான விஷயம், அதிசயம் என்பதனை உண்மையான அன்பு யார் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். என் செல்ல குழந்தையே, இதை உறுதியாக உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் என்பதை நீ தவறவிட்டு விடாதே. இதை ஒவ்வொரு விஷயத்திலும் என் பிள்ளை, நீ உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திருப்ப திருப்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லிவிடப் போகின்றேன். பிறகு என்ன நடக்கப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் செல்ல பிள்ளையே, நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலே குத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். நீ அத்தனையும் பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகம் ஆடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் நாடகம் ஆடி உன் பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்தில் இருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது கெடுத்திருக்கிறார்கள். அது உண்மைதானே என் அன்பு குழந்தையே? இது நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்ததனால்தான் உன் வாழ்க்கையே இன்று கேள்விக்குறி நிற்கின்றது. இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று செய்துவிட்டால் போதுமா, நீ இதை செய்துவிட்டால் போதுமா என்று எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? பிறகு என் தங்க பிள்ளை, ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே, பழகிவிட்டோமே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், துன்பத்திலே இருக்கிறார்கள், என்னுடைய துன்பங்களை விட அவர்களினுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் ஏதாவது நான் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியையும் மீறி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் நீ செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை இன்று தோண்டிவிட்டு நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவை இல்லாமல் காரணங்களை சொல்லி எல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக தூக்கி எறிந்து பேசிவிட்டார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய தங்கப்பிள்ளை, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் என்னாலும் நீ செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாமே எப்படி வருகின்றது தெரியுமா?
மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உறவுகள் பிரிவதையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறாய். உறவுகளினுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் நீ திருந்துகிறாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என் தங்க குழந்தையே, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயரை வாங்கி கொள்வதுதான் உனக்கு பழக்கமாகிவிட்டது. நீ எப்போதுதான் திருந்த போகிறாய்? இந்த அம்மாவிற்கே தெரியவில்லை. இந்த கேடுகெட்டு மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இப்பொழுது நீ விரக்தியில் அல்லவா இருக்கின்றாய். அந்த விரக்தியில்தான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ உண்மையானவள், நீ நேர்மையானவள். இது எல்லாம் இந்த தாயானவளுக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன் இல்லம் தேடி உன்னுடைய உள்ளத்தை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்துமே தர்மம், நீ செய்தது அனைத்துமே உண்மை. நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த தாயானவளினுடைய அன்பு என்றுமே உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த கேடுகட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம். என் தங்கப்பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வேண்டாம் என்று உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதே போல வீண்பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்களுக்கும் உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களுக்கும் நிச்சயமாக அனைவருக்குமே உன்னை கண்ணீர் சிந்த காரணமானவர்களுக்கும் இந்த தாயானவள் நான் பதிலடி கொடுத்தே தீர்வேன். என் தங்க குழந்தையே, உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இப்பொழுது நீ மன வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். புரிகிறதா? நான் ஏன் வந்திருக்கின்றேன் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும். என் செல்ல குழந்தையே, இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அத்தனையும் நான் சொல்லிவிடுகின்றேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று அதையும் நான் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன். நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது. என் செல்லமே, ஒவ்வொரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் என் நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தமடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்வேன். இந்த அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கவலை, எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான வாக்கினை நீ கேட்க வேண்டும். அதை கேட்ட பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு. முதலில் உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும். உனக்கு மன வருத்தமாக இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா. உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருப்பேன். என் கோவிலுக்கு வந்து உனக்கு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு போ. நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாமே உனக்கு நடந்தே தீரும். நீ நடக்கக்கூடிய பாதையில் வழிகளே இல்லை என்றாலும் இந்த அம்மா உனக்காக ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் செல்லமே, என்னை நம்பி வருபவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றி மாட்டுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து உனக்கு நடக்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா என்று அலட்சிய எண்ணத்தோடு நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன்னை கரை சேர்ப்பேன். ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு துணையாக இருப்பேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் என்று கூடிய விரைவில் நீ எழுந்து நின்று சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய்.
அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது என்று விலகி ஓட நினைக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதிலடி கிடைக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்திவிட்டு உன் பாதைக்கு திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள். உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம், கெடுதல் செய்யும் மனிதர்களுக்கு தக்க தண்டனையை ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொல்லிவிட்டு சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த தாயானவள் சொல்ல போகின்ற வந்த விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே உனக்கு தீராத வேதனைகளை தான் தந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மா உன் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கு வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால்தான் மனவேதனைப்பட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாளாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையிலேயே இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மை உன்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று சாதாரணமாக நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அப்படியே நீ விட்டுவிடக்கூடாது. இன்று இவர்களை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க, ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொன்னது. அது என்னவென்று கேட்காமல் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உன் அம்மா உனக்கு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா இப்பொழுது வந்து நிற்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விஷயமாகத்தான் இது இருக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்திதான். என் அன்பு குழந்தையே, ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திருப்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி விடுவேன். என் குழந்தையே, இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருந்தார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தவும் முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன். எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் தயாராக வர இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்கள் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். என் குழந்தையே, குலதெய்வம் உன் வீட்டின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்ததும் உண்மை, உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அதனால் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தை அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் உன்னை ஒருபொழுதும் குலதெய்வங்கள் மறப்பது இல்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. அதனால் மன தைரியத்தோடு இரு என் தங்க பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய நல்ல விஷயங்களுக்காகவும் உன் கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடைய உறவுகள் யாருமே உதவ வரவில்லை என்றாலும் கூட இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். என்னை நீ முழுமையாக நம்பு, உனக்கு நான் உதவி செய்ய வருவேன் என்று நம்ப வேண்டும். எனக்காக நீ இந்த அம்மா செல்வது போல இந்த ஒரு வாரம் நிச்சயமாக நீ கடைபிடித்து விட்டால் நீ வேண்டியது அத்தனையுமே உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, அதை செய்வதற்கு நீ தயாராக இரு. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விடாதே. பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி நீ நினைத்த அத்தனையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. நீ செய்ய நினைப்பதை இந்த தாயானவளை மனதில் வைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன். ஆனால் எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. அதை வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளை நினைத்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டும் அல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும்.